இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் நீங்கள் என்ன ரோலுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து முத்து சொல்வார், எனக்கு வந்து வைஸ் பிரின்சிபல் ரோல் தான் பண்ணணும்னு ஆசை. அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார், இருந்தாலும் எனக்கு வேறு சிலதெல்லாம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு அப்படின்ன உடனே, சரி என்ன பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, சார் முதல்ல வந்து கிளாஸ் ரூமில் ஒபே பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி ரிவ்யூ மீட்டிங் மாதிரி டீச்சர்ஸ் கூப்பிட்டு நடத்தியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டைவர்ஸ் ஆனவங்க ஆனனால நான் வந்து எல்லா டீச்சர்ஸ் கூடயும் ஒரு லவ் ட்ராக் பண்ணியிருப்பேன். அப்புறம் நைட்டு ஹாஸ்டலான பாய்ஸ் கிட்டலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் என்னோடய லவ் ஸ்டோரி சொல்லி அவங்கள சாவடிச்சிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே கிரவுண்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமாக விஜய் சேதுபதி சார் உண்மையிலே ஒரு நிமிஷம் அவரே ஷாக் ஆகிட்டார். இருந்தாலும் நல்லா இருக்கு முத்து அப்படின்னு சொல்லி லைட்டாக பாராட்டிட்டு விட்டுட்டார். ஏன்னா ரொம்ப பாராட்டி முத்துக்கு தலக்கணை வந்து அவர் ஏதாவது தப்பாக ப்ளே பண்ணி அவர் வின்னர் ஆகாமல் இருந்துடக்கூடாதுன்னு முத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது விஜய் சேதுபதி சார். ஏன்னா ஹோஸ்ட் ரொம்ப ப்ரைஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் தலக்கணை ஏறிடும். அப்புறம் எல்லா கண்டஸ்டன்ஸுமே அவங்க லைன்லேருந்து கொஞ்சம் மாறிடுவாங்க. அப்படி மாறாமல் இருக்கிறதுக்காக தான் முத்துவை வந்து சட்டிலாக நடத்துகிறாருன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.